பதவி என்றவுடன் திடுமென ஒரு கூட்டணியை உதறிவிட்டு ஓடிவிடவில்லை. எடுக்கிற முடிவுகள் ஒவ்வொன்றையும் அப்போது கூட்டணி தலைமை என்கிற முறையில் அண்ணன் ஸ்டாலின் அவர்களிடத்திலே கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். அவரை சந்தித்தும் பேசியிருக்கிறோம். அதைத்தான் நான் சொன்னேன். அந்த உறவு தொடர்கிறது, அந்த நட்பு தொடர்கிறது. அவருடைய கவனத்திற்கு சென்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு அதன் பிறகுதான் ஆதரவு நல்கினோம் என்கிற வகையில் ஆமாம், இன்னும் திமுக கூட்டணியில் தான் தொடர்கிறோம் என்று பதில் சொன்னோம். விடுதலை சிறுத்தைகள் துரோகம் இழைத்தமா அல்லது திமுக துரோகம் இழைத்ததா என்பது நாட்டுக்கு தெரியும். 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் பொழுது இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற முழக்கத்தை எழுப்பும் போதே அவர்களாவே அதை கொடுத்திருக்க வேண்டும். ஆட்சியில பங்கு, அமைச்சரவையில பங்கு அவர் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது அதற்கான வாய்ப்பு வந்த பொழுது நாங்கள் அமைச்சரான பிறகு, அமைச்சரவையில் பங்கெடுத்த பிறகு இந்த விமர்சனத்தை வைப்பது என்பது எந்த வகையில் சரியாக இருக்கும்? திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதான அந்த கொள்கை, அந்த தலைவர் மீது, மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீது, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று பெருமையோடு சொல்லக்கூடிய அந்த ஆளுமை மீது, அந்த தலைவர் மீது எப்போதுமே விடுதலை சிறுத்தைகளுக்கு மதிப்பு உண்டு, மரியாதை உண்டு. கடந்த காலங்களில் நாங்கள் எப்படியெல்லாம் உடன் இருந்தோம், எப்படியெல்லாம் செயல்பட்டோம் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது மிகுந்த அவதூறுகளை பரப்புவது என்பது ஆற்றாமையின் வெளிப்பாடாகத்தான் நான் பார்க்க முடிகின்றது. ஆக அந்த நிலைப்பாட்டை அவர்கள் மேற்கொள்வார்களானால், தொடர்ந்து மேற்கொள்வார்களானால் தகுந்த பதிலடியை விடுதலை சிறுத்தைகள் கொடுப்போம் என்பதை மட்டும் திமுகவுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏன் நான் இன்னைக்கும் நட்புறவோடு இருக்கிறோம், அமைச்சரவையில் நாங்கள் பங்கெடுத்ததுக்கான காரணம் என்ன? ஏன் நாங்கள் திமுக தான் கூட்டணியில் இல்லைன்னு அறிவிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தொடர்பாக அவர் தெளிவுபடுத்துகிறார். இப்போ இன்றைக்கு காலையில் ரெட்டமலை சீனிவாசனுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி அங்கே காந்தி மண்டபத்தில் நடைபெற்றோ அது தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. தயவுசெய்து ஊடகவியலாளர்கள் முழுமையாக அந்த பேட்டியை மீண்டும் ஒரு முறை பாருங்கள் அல்லது அதை ஒளிபரப்புங்க. இதுதான் எங்களுடைய தலைவர் அவர்களுடைய நிலைப்பாடு, கட்சியுடைய நிலைப்பாடு. முழுமையாக இந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம்.